நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் போடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து பயனுள்ளதாக அமையும் என்று கூறி, இன்று கைரேகை சாஸ்திரம் பகுதி 6, அதாவது பலன் காணும் பகுதியில் பகுதி 6 நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான பாடமாக சுக்கிரமேட்டை எடுத்துக்கொள்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா ஒரு ஆசை, அன்பு, காதல் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று கூறக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் குரு பகவான் தேவர்களுக்கு தலைவர், அசுரர்களுக்கு தலைவர் சுக்கிர பகவான். அசுரர்கள் எதை வேணுமாலும் என்ன வேணுமாலும் செய்யக்கூடிய ஒரு அசுர பலம்னு சொல்றோம்ல, அவர்களுக்கு தலைவர் தான் அசுர குரு தான் சுக்கராச்சாரியார், சுக்கரன் சொல்றோம். சுக்கரன்னா வெள்ளி மேடு, சுக்கரமேடுங்கிறது எல்லாமே நம்ம இந்த பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெருவிரல் இது அசுர பலம் உடையது. இதை சுத்தி வரக்கூடிய ரேகை ஆயுள் ரேகை, சக்தி ரேகை. சக்தி, பலம், காதல், ஆசை, அன்பு எல்லாத்துக்கும் சொந்தமே இதுதான். இந்த ஆசை மட்டும் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆசையை தூக்கிடுங்க வாழ்க்கையிலிருந்து, வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சுக்கிர பகவான் என்றால் அழகு, அன்பு, ஆசை அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இப்ப நம்ம போர்டு போத்துருவோம். இப்ப இதுதான் சுக்கிரமேடு. இத சுக்கிரமேட்டை சுத்தி வர்றது சக்தி ரேகை, ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம். ஆயுள் நம்ம மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த ஆயுளை அனுபவிக்க ஆசை, காதல், இன்பம், சந்தோஷம் எல்லாமே எனக்கு வேண்டும். முதல்ல சுக்கிரனை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சுக்கிரன்னா யாரு? இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்த கிரகங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லா கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஆனா சுக்கிர பகவானுக்கு கொஞ்சம் அதிகமாகவே திறமை இருக்கிறது. எப்படி? இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர் சுக்கராச்சாரியார். சுக்கிர பகவான் மிகப்பெரிய, அதாவது மிக பெரியவர். கிரகங்களிலே ஆசையை உண்டு பண்ணி மனிதனுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர் சுக்கிர பகவான். அதுலயே ஒரு சில பேர் தீமையா நம்ம நினைச்சுக்கிறோம். அவங்க கர்ம பலனுக்கு தக்கபடி எண்ணத்தை கொடுக்கணும், எண்ணத்தை கொடுக்க கூடாது. கையில எந்த மேடு, அதாவது சுக்கிர மேடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர மேடு அதிகமாக இருந்து, ஆயுள் ரேகை நல்லா இருந்து, செவ்வாய் ரேகை நல்லா இருந்து, சுக்கிர மேடு அதிகமா இருந்ததுன்னா எல்லாத்து மேலேயுமே ஆசைப்படுவாங்க. ஆசை, காதல், அன்பு, இன்பம், வண்டி, வாகனம், ஆடு, மாடு, மிருகங்களை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல நபராக இருப்பார். மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராகவும் இருப்பார். தொண்டு உள்ளம் அதிகமாக இருக்கும். அந்த சுக்கிர தேஜஸ், முதல்ல சுக்கிரனை பத்தி பார்த்துட்டோம். இப்ப சுக்கிரனுடைய அழகு, தேஜஸ், அதாவது சுக்கிர மேடு நல்லா இருந்தா ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தால் சுத்தமான வீரனாக இருப்பான். நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஆடை நீட்டா இருக்கும். அதாவது பார்த்த உடனே அவர் நல்ல வீரமான மனிதன். ஆனா இருந்தா ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு ஆசை, பெண்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு அழகுணர்ச்சி பொருந்தியவராக, வீரம் பொருந்தியவராக இருப்பார். பெண்களாக இருந்தால் அந்த சுக்கிரமேடு அதிகமாக இருந்து ஆயுள் ரேகை, செவ்வாய் ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்கள் அழகு பதுமையாக இருப்பார்கள். மகாலட்சுமி போன்ற ஒரு நல்ல இந்த சுக்கிர பகவான், அதாவது அவருடைய தெய்வம் என்னன்னா ஒரு அலங்கார தேவதை. அம்பாலோ காலியோ ஏதோ அலங்காரமா நகை போட்டு அலங்காரம் இருக்கிற தேவதை, அலங்கார தேவதை தான் சுக்கிர பகவானுடைய தேவதை, அதி தேவதை. அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய சுக்கிர மேடு நல்லா இருக்கிற பெண்களை பார்த்தவுடன் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அதாவது அழகு பதுமையாக இருப்பார்கள். கணவனுக்கு காட்சி பொருளாக இருப்பார்கள். கணவன் பார்க்கும் பொழுது ஆசையை தூண்டக்கூடிய, அன்பை தூண்டக்கூடிய, காதலை தூண்டக்கூடியவளாக இருப்பார் ஒரு பெண்.
ஒரு பெண் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இருப்பார்கள். நல்ல நீட்டா நகை போட்டு நல்ல புடவை கட்டி நல்ல அழகா எப்ப பார்த்தாலும் ஒரு அழகுணர்ச்சி ததும்பியவளாக இருப்பாள் பெண், ஒரு ஆண் பெண். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பொதுவான பலன்களை பார்க்கிறோம். சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுக்கிரமேடு அதிகமாக இருக்கணும். அதாவது வீடு நல்லா கிராண்டா வேணும், வண்டி நல்லா கிராண்டா வேணும், எல்லாமே கிராண்ட் நல்லா அதிகமா அந்த மாதிரி நல்லா பெருசா இருக்கிறத விரும்புவாங்க. அதிகமான ஒரு கார் வாங்கணும்னா பெரிய காரா வாங்கணும்பாங்க. நல்ல அழகுணர்ச்சி உடைய எல்லா வசதியும் உள்ள கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. வீடு கட்டணும்னா எல்லாம் பக்காவா நீட்டா அழகா வீட்டை அழகுபடுத்துறவர்கள் சுக்கிர தேஜஸ் உள்ளவர்கள். அதாவது எது வாங்கினாலும் பெருசா வாங்கணும். நிலம், வண்டி, வாகனம், சொத்து, நகை எல்லாத்தையும் ஆடம்பர பொருள்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஆசையை உண்டு. ஆசை தான் மெயின். சுக்கிரனாவே ஆசை சார், ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். இப்ப நம்ம ஒவ்வொரு மேட்டை பார்க்க போறோம். நம்ம முதல்ல சுக்கிர மேட்டை பத்தி பார்த்துவோம். சுக்கிரமேட்டின் சூட்சமங்கள் நிறைய இருக்கு. சுக்கிரமேடு ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தால் புத்தி ரேகை, இருதய ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கையில நல்ல ஒரு நபராக இருப்பார். நியாயம், நீதி, அன்பு, தர்மம், மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவை எண்ணம் இதெல்லாம் சிறந்து விளங்கும். முக்கியமா சுக்கிரனுடைய வேலை என்னன்னா ஆசையை கிளப்புவது, ஆசையை உண்டு பண்ணி ஜோடியை சேர்த்து விடுறதுதான் சுக்கிரனுடைய வேலையை. மெயின் வேலை இனப்பெருக்கம் செய்வது. ஆசை இருந்தால் தான் இனப்பெருக்கம் நடக்கும், இல்லைன்னா இனப்பெருக்கமே நடக்காது. சுக்கிரமேடு நல்லா இருந்து சுக்கிரமேட்டில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சுக்கிரமேடு கையில நல்லா இருந்தா அவங்க சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள். அவங்க உலகமே தனி உலகம். சுக்கிரனை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் இல்ல ஒரு வருடம் கூட சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு கருத்துக்கள் இருக்கு சுக்கிர பகவான்கிட்ட. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சுக்கிரமேடு உயர்வாக இருந்தால் அவர்கள் தனி உலகில் பிறந்திருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். இந்த உலகமே நாம தான், நமக்காண்டிதான் இந்த உலகம் இருக்குன்னு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் சுக்கிர பகவான் அதிகமாக கையில இருந்து ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தா அவங்க உலகமே தனி உலகம், காதல் உலகம், ஆசை உலகம், அன்பு உலகத்தில் மிதந்து கொண்டு இருப்பார்கள். அதாவது எப்ப பார்த்தாலும் நல்லா சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷமா சாப்பிடணும், சந்தோஷமா உடவுடுத்திக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆண் பெண் உறவு கரும்பாய் தித்திக்கும். இந்த மாதிரி எல்லாமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், ஆசை, இன்பம். அதாவது ஊற்று மாதிரி நோண்ட 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 தண்ணி மணல்ல நோண்ட நோண்ட தண்ணி சுரந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி காம இச்சைகள் அதிகப்படுத்தக்கூடியது சுக்கிர பகவானுடைய வேலை. இதுல சுக்கிர மேட்டல இப்படி வளை குறி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு ஆசை தனியாது. இதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, சாப்பாடு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வீரமா அழகுணர்ச்சியோட இருப்பார்கள். திரும்ப திரும்ப போகம் செய்து கணவனும் மனைவியும் இன்ப கடலில் மூழ்கி இருப்பார்கள். அப்படிங்கிறத நம்ம அந்த சுக்கிரமேட்ல இருந்து தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம், மக்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய அரசியல், மிக பெரும் அரசியல் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல் தலைவர்கள்னா அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கிர தேஜஸ் சுக்கிரமேடு நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சுக்கிரமேட்ல எந்த ஒரு வேலையும் செய்வார்கள். ஆனால் அரசியல் தலைவராக மிக பெரும் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுக்கிர தேஜஸ் இருந்தா அந்த மாதிரி நாட்டுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சுக்கிரமேடு அதிகமா இருந்ததுன்னா அவங்க பொருள் சேர்க்கணும், அதாவது ஒரு பெரிய வேலையில் இருக்கணும்னா பதவி உயர்வுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷம் மட்டுமே அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். இவர்களில் தீயவர்களும் இருக்கிறார்கள். தீயவர்கள் எப்படி இருப்பாங்க, அளவுக்கு அதிகமா சுக்கிரமேடு இருந்து இந்த அளவுக்கு அதிகமா எல்லா மேட்டோட சுக்கிரமேடு அதிகமா இருக்கும், வளைகுறியும் இருக்கும். இந்த ரேகைகள் சொல்றோம்ல, இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இதெல்லாம் சரியில்லாம இருக்கும், ஏருக்கு மாறா இருக்கும். அந்த மாதிரி இருந்து வயிறு தொந்தி விழுந்திருக்கும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ தொந்தி விழுந்திருக்கும். கண்ணில் நீர் வடிவவர்களாக இருப்பார்கள். ஆனா அழகா இருப்பாங்க. அது ஒரு அழகா இருக்கும். இவர்கள் தான் மேனியை விற்கக்கூடியவர்கள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இரண்டு பேருக்கும் ஒரே ஒரு குடிதான்,
ஒரே ஒரு கருத்து தான், விபச்சாரி விபச்சாரன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தவறான வழியில் செல்லக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிர தேஜஸ்ல நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. தன் உடலை விலையாக்கி விற்று அதன் மூலம் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி சுக்கிரமேடு உங்க கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. ரேகைகள், அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, செவ்வாய் ரேகை, இதெல்லாம் இருந்து சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா இதெல்லாம் சமாளிச்சு கணவன் மனைவி இன்பக்கடலில் மூழ்கி அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். இந்த ரேகைகள் சரியில்லாமல் இருந்து தொந்தி உளுந்து கண்ணுல நீர் வடிகிற மாதிரி இருக்கிறவங்க உடலை விற்று சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது உண்மைக்கு மாறாக ஒரு நெறிமுறைக்கு மாறாக தொடர்பு வைத்து அந்த தொடர்பின் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.